கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இப்படி பல்வேறு விதங்களிலே நம்முடைய பக்தியை அதிகரித்து கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறோம். இவை யாவுமே நல்லது தான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கருத்தை யாக்கோபு சொல்லுகிறார். நாம் கற்றுக்கொண்ட அந்த விசுவாச வார்த்தைகளை, சத்தியத்தை நாம் அந்த எழுத்தாக நினைத்து கொள்ளாமல் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை உயிர் மூச்சாக நாம் ஏற்றுக்கொண்டு அதன் மேலே விசுவாசம் பற்றுறுதி வைத்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அதாவது எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆன்மீகமான வாழ்க்கை ஒரு அறிவுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் பலருக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் அது அத்தனையுமே வீண் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் உறுதியாக நடக்கும் என்றதான ஒரு நம்பிக்கை கலந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து காத்திருப்பது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டதான வார்த்தைகளை விசுவாசித்து வாழணுங்கிற முடிவோடு இருக்கும்போது எதிர்மறையான சில சம்பவங்களும் சில காட்சிகளும் நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய இருதயத்துக்கு தோன்றும் போது, அட இவ்வளவுதானா என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்ட விசுவாச வார்த்தைக்கு எதிராக பேசுகிறது, எதிர்மறையாக பேசுவது, அந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே, அப்படிப்பட்ட வாழ்க்கை அது அவபக்தி, அது வீணான பக்தி. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். இன்னொன்று, நம்முடைய நாவை விசுவாசத்திற்கென்று பயன்படுத்தணுமே ஒழிய ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் வருகிறது என்று எதிர்மறையாக பேச ஆரம்பிப்பது மோசமான ஒரு காரியம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை நாம் பேசலாம். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுமே செய்யும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடி வெற்றிகரமாக ஓட்டத்தை ஓடி முடித்தவர் பவுல். அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் வாயிலிருந்து புறப்பட்டதான விசுவாச வார்த்தை. ஆகவே அவர் நாவை அடக்கினார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் பவுலுக்கு வந்தது. ஒன்றிலும் எதிர்மறையான வார்த்தைகளை அவன் பயன்படுத்தவே இல்லை. அதே போல யோபு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளும் அதிகமான பாசம், அன்பு வைத்திருந்தார். ஆனால் பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருமோ, ஏதாவது தீமையான காரியம் நடந்துருமோ என்று பயந்து கொண்டே இருந்தான். ஆகவே அவனுக்கு பயந்த காரியம் நேரிட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படி பயத்தில் எதிர்மறையான வார்த்தைகள் வரும். இப்படி எதிர்மறையான வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயக்கிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் தான் யோபு. ஆனாலும் அவனுடைய பயம் எதிர்மறையான வார்த்தைகளை பேச வைத்தது. அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டான். அன்பானவர்களே, பவுலை போல நெருக்கடிகளின் மத்தியில் விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு நம்முடைய நாவை ஒப்பு கொடுக்கலாமே. நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை பக்தி விருத்தி அடையட்டுமே, வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழலாமே. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்போம், பயன்படுத்துவோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை மீது நாங்கள் உறுதியாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான வார்த்தைகளை பேச எங்கள் நாவை ஒப்பு கொடுக்காமல் விசுவாச வார்த்தைகளை பேசவே ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நலமான வார்த்தைகள், நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக, நன்மைகளை அடைவார்களாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.